அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1397 1408 வரை மொத்தம் 12 வரிகளுக்கான விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். கோடைவாய் விரிந்த குளிர் தரு நிழலே, மேடைவாய் வீசிய மெல்லிய காற்றே, களைப்பற கிடைத்த கருணை நன்னீரே, இலைப்பற வாய்த்த இன்சுவை உணவே, தென்னைவாய் கிடைத்த செவ் இளநீரே, தென்னைவான் பழத்தின் திருகு தீம்பாலே, நீர் நசை தவிர்க்கும் நெல்லியங்கனியே, வேர் விளைவின் மென்சுவை சுளையே, சுட்டுமாம் பலமே கதலிவான் பலமே, இட்ட நற்சுவை செய் இளந்தயங்கனியே, புனிதவான் தருவில் புதுமையாம் பழமே, கனி எலாம் கூட்டி கலந்த தீஞ்சுவையே. அப்படின்னு இந்த 12 வரிகளில் வள்ளல் பெருமான் காற்றே, உணவே, தீம்பாலே, சுளையே, கனியே, தீஞ்சுவையே அப்படின்னு சொல்லி இறைவனுடைய அந்த தன்மையை புகழ்ந்து பாடுறாங்க. ஒவ்வொரு 2 வரிகள்லையும் இந்த மாதிரி தான் முடியுது. சரி, இப்போ முதல் 2 வரிகளில் கோடைவாய் விரிந்த குளிர் தரு நிழலே, மேடைவாய் வீசிய மெல்லிய பூங்காற்றே அப்படின்றாங்க. மெல்லிய காற்றே அப்படின்றாங்க. அதாவது கோடைக்கால வெயிலின் வெப்பம் தாக்காதவாறு குளுமையாக விரிந்த நிழலே, மேடை மேல் வீசுகின்ற மென்மையான தென்றலே. இது சாதாரணமாக மேம்போக்காக உள்ள அந்த மீனிங். ஆனால் உள்ளார்ந்தமாக வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வினையாகிய வெப்பமானது என்னை தாக்காதவாறு தடுத்து, மனமானது எக்காலத்தும் சாந்தமாக, அதாவது அமைதியாகவே இருக்குமாறு செய்யும் பரந்த ஆதரவே, புருவ மத்தியாகிய மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே அப்படின்னு தான் இந்த வரிகள் மூலமாக உள்ளார்ந்தமாக சொல்கிறாங்க. அந்த சிற்றம்பலத்தில் அந்த புருவ மத்தியில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வு நிலையத்தான் இங்கே அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள் களைப்பற கிடைத்த கருணை நன்னீரே, இலைப்பற வாய்த்த இன்சுவை உணவே அப்படின்றாங்க. அதாவது அயர்வும் சோர்வும் நீங்கும்படி கிடைத்த நல்ல கருணையாகிய நல்ல நீரே, அயர்வு அறுபட்டு போகும்படி, அதாவது எப்போதும் நான் உற்சாகமாகவே இருக்கும்படி எனக்கு கிடைத்த இனிய சுவைமிக்க உணவே அப்படின்றாங்க. இதுக்கு சான்றா வள்ளல் பெருமான் மகாதேவ மாநில ஒரு பாடல், சிறப்பான பாடல். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, உடல் குளிர உயிர் தலைக்க உணர்ச்சி ஓங்க உளம் கனிய மெய்யன்பர் உள்ளத்து ஊடே, கடலணைய பேரின்பம் துளும்ப நாளும் கருணை மலர் தேன் பொழியும் கடவுட்காவே, விடலறிய எம்போல்வார் இதயந்தோறும் வேதாந்த மருந்தளிக்கும் விருந்தே, வேதம் தொடலறிய வெளி முழுதும் பரவி ஞான சோதி விரித்து ஒளிர்கின்ற சோதி தேவே அப்படின்னு தெளிவாக அந்த இன்பமாக அந்த சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது உடல் குளிர உயிர் தலைக்க உணர்ச்சி ஓங்க உளம்கனிய மெய்யன்பர் உள்ளத்து ஊடே, கடலணைய பேரின்பம் துளும்ப நாளும் கருணை மலர் தேன் பொழியும் கடவுட்காவே.
எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது கடவுளுடைய அந்த தன்மையை, அவர் பெற்ற அந்த இன்பம் எப்படி எப்படிலாம் இருக்குன்றத ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே சொல்ல வர்றாங்க. விதவிதமாக வார்த்தைகளை போட்டு அந்த இன்பங்களெல்லாம் சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து தென்னைவான் கிடைத்த செவ்வில நீரே, தென்னைவான் பழத்தின் திரு தீம்பாலே. அதாவது வேரிலே வார்க்கப்பட்ட நீரை பின்னர் காலம் அறிந்து கலையுடன் தலையாலே தருகின்ற தென்னையின் மூலம் கிடைத்த சிறந்த செவ்வில நீரே. அதாவது தென்னை மரம் அந்த வேரில் உள்ள நீரெல்லாம் உறிஞ்சி அந்த மேலே கொண்டு போய் அந்த அமுதமாக அதாவது அந்த செவ்வில நீர் அதை அமுதம்னு சொல்கிறாங்க. அதாவது வேரிலே வார்க்கப்பட்ட நீரை பின்னர் காலம் அறிந்து சுவையுடன் தலையாலே தருகின்ற தென்னையின் மூலம் கிடைத்த சிறந்த செவ்வில நீரே அப்படின்றாங்க. அந்த தென்னையிலே பழுத்த தேங்காயை திருகி எடுத்த மிகுந்த சுவையுடைய தேங்காய் பாலே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சன்மார்க்க ஆகாரம்ன்ற தலைப்பில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சன்மார்க்கத்தில் தேக விருத்தி செய்து கொள்வதற்கு ஆவது புறப்புற அமுதம் ஆகிய ஊற்று நீர். ஆதலால் பொற்றலை கரிசலாங்கண்ணி வாழை தென்னை முதலியவற்றின் மேல் பெய்கின்ற பனிசலம் மலைச்சலம் இவைகள்தான் சுத்த சலம் அல்லது அமுதம் அல்லது சாதாரண ஜலமும் கொள்ளலாம். அதாவது மேற்குறித்த ஜலத்தை 5/3 அல்லது 5/2 பாகம் நிற்க காய்ச்சி சர்க்கரை வெல்லம் இவைகளை சேர்த்து குடிக்கலாம். இவைகள் தேக விருத்தி செய்யும். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது கரிசலாங்கண்ணி, பொற்றலை கரிசலாங்கண்ணி, வாழை தென்னை இதன் மேலே விழுகின்ற இதன் மேலே பெய்கின்ற பனிசலம் மலைஜலம் இவைகள்தான் சுத்த சலம் அல்லது அமுதம். இதை என்ன பண்ண சொல்கிறாங்க, அல்லது சாதாரண ஜலமும் கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. இதைத்தான் 5/3, 5/2 பாகம் நிற்க காய்ச்சி சர்க்கரை வெல்லம் சேர்த்து குடிக்கலாம். இவைகள் தேக விருத்தி செய்யும். பாருங்கள், தேக விருத்தி செய்வதற்கு எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த வரிகள் என்ன சொல்லுது, தென்னைவாய் கிடைத்த செவ்வில நீரே, தென்னைவான் பழத்தின் திருகு தீம்பாலே. அப்போ தென்னை மரத்தில் விழக்கூடிய அந்த பனிச்சலம் மலைச்சலம் அதைத்தான் அவர் அமுதம்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். நீர் நசை தவிர்க்கும் நெல்லியங்கனியே, வேர் விலை பலவின் மென் சுவை சுளையே. அதாவது நீர் வேண்டி தோன்றும் தாகத்தை தவிர்க்கின்ற நெல்லிக்கனியே, வேரில் காய்க்கும் வேர்பலாவின் இனிய சுவை மிகுந்த பலாச்சுளையே. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். சுட்டுமாம்பழமே கதலிவான் பழமே, இட்ட நற்சுவை செய் இளந்தயங்கனியே, கனிந்த மாம்பழமே இறைவனுக்கு உகந்த வாழைப்பழமே, மனம் விரும்பும் நல்ல சுவை தருகின்ற இலந்தை பழமே. எல்லாமே அந்த கனிகளுக்கு ஒப்பாக ஒவ்வொரு கனிகளையும் எடுத்து சொல்லிட்டு வராங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். புனிதவான் தருவில் புதுமையாம் பழமே, கனியெல்லாம் கூட்டி கலந்த தீஞ்சுவையே, தூய்மையான கரணங்கள் செயலற்று வெளியான நிலையில் விளைந்த புதுமை அனுபவமாகிய ஞானப்பழமே. இன்னொரு அர்த்தம், எல்லா கனிகளையும் ஒன்று கூட்டி கலந்தவாறு உள்ள மிகுந்த சுவையே. இதுக்கு சான்றா ஒரு பாடல், அருமையான பாடல். இதுவும் மகாதேவ மலையில் உள்ள பாட்டு தான். வானே அவ்வான் உலாவும் காற்றே, காற்றின் வரு நெருப்பே, நெருப்புரு நீர் வடிவே, நீரில் தானேயும் புவியே, அப்புவியில் தங்கும் தாபரமே சங்கமமே, சாற்றுகின்ற ஊனே நல் உயிரே, உள் ஒளியே, உள்ளத்து உணர்வே, உணர்வு கலந்து ஊறுகின்ற தேனே, முக்கனியே, செங்கரும்பே, பாகின் தீஞ்சுவையே, சுவை அனைத்தும் திரண்ட தேவே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி முடிக்கிறாங்க பாருங்கள். அதாவது
தேனே முக்கனியே செங்கரும்பே பாகின் தீஞ்சுவையே சுவை அனைத்தும் திரண்ட தேவே. கடவுளை எப்படிலாம் சொல்ல வர்றாங்க பாருங்கள். இங்கேயும் இந்த வரிகள் என்ன சொல்லுது? புனிதவான் தருவில் புதுமையாம் பழமே கனியெல்லாம் கூட்டி கலந்த தீஞ்சுவையே. அப்போ இந்த கனிகள் எல்லாம் சேர்ந்து அதனால் உண்டாகக்கூடிய அந்த தீஞ்சுவையை ஒப்பிட்டு இந்த வரிகள் மூலமாக இறைவனுடைய தன்மைகளை சொல்ல வர்றாரு. இதுக்கு முன்னாடி உள்ள வரிகள்லையும் ஒவ்வொரு பழத்தையும் எடுத்து அதை அதுக்கு ஒப்பாக சொல்ல வர்றாங்க. மேலும் தென்னையில் விழக்கூடிய அந்த ஜலம், அது அந்த வாழை இது மேலே விழக்கூடிய அந்த ஜலங்கள்லாம் அமுதம் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.